கைஸ், நேரம், வாய்ப்பு இந்த ரெண்டத்தை பற்றி என்ன நினைக்கிறோம்? தவற விட்ட வாய்ப்பை நினச்சி என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? இந்த வாய்ப்பை நான் அந்த நேரமே சரியாக பயன்படுத்தியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி நான் நல்ல நிலைமையில் இருந்திருப்பேன். அப்படி என்றைக்கோ ஒரு நாள் நம்ம தவற விட்ட வாய்ப்பை நினச்சி இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்போம். அதே மாதிரி நேரம், ஒரு நிமிடம் இறந்து போகுது, இன்னொரு நிமிடம் பிறக்குது. இதே தான் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கு. நமக்கு பிறக்கக்கூடிய நேரத்தை எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறதுலையும் கடந்த காலத்தை நினச்சி வருத்தப்படுறதுலையும் செலவழிச்சிருக்கீங்களா? இந்த ரெண்டுமே நம்ம பண்ணுறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தையும் வாய்ப்பையும் நம்ம எப்போவும் சரியாக பயன்படுத்துகிறோமோ அப்போ தான் நம்முடைய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். வெற்றி அப்படிங்கிறது விடாமுயற்சியில் தான் அடங்கி இருக்குது. கடந்து போனதை நினச்சி வருத்தப்படுறதை விட்டுக்கிட்டு இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம்? தவற விட்ட வாய்ப்பை நினச்சி வருத்தப்படுறதை விட்டுக்கிட்டு இனிமேல் என்ன வாய்ப்புகள் இருக்குது, எப்படி வாய்ப்பை உருவாக்கணும், அந்த வாய்ப்பை எப்படி வெற்றியாக மாற்றணும் அப்படிங்கிறத சிந்திக்கணும். வெற்றி அப்படிங்கிறது எளிது தான், ஆனால் என்ன, முயற்சி செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் தவறாக போய் முடிஞ்சிருமோ அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டோ, இல்லைனா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளை அடுத்தவங்க ஏளனமாக பார்ப்பாங்களோ அப்படிங்கிற சிந்தனை இருந்தாலோ நம்மளுடைய எஃபர்ட் அப்படிங்கிறது அங்கே தடைப்படும். நம்ம என்ன பண்ணாலும் அடுத்தவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அடுத்தவங்கள மைண்ட் வைக்காமல் நம்மளுடைய ட்ரீம்ஸுக்கு நம்ம தான் உழைக்கணும்.